Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ரொம்ப ஃபேவரட்டான முட்டை மிளகு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரசம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். அதே சமயம் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட கூட ரொம்பவே சுவையா இருக்கும். இது பண்றதும் ரொம்ப ஈஸி, சட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், சுவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்துக்கோங்க. அப்போ தான் மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இதில் வேக வச்சு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்க்கணும். தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு இது போல் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தலைகீழே இது போல் வைக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெயிலேயே அந்த முட்டை நல்லா வேகும். அதே சமயம் அதில் இருக்க மசாலாலாம் இது நல்லா உறிஞ்சிக்கும். இப்போது 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் நம்ம பிரட்டி விட்டுறலாம். ரொம்ப மெதுவாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா முட்டை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டாச்சு. இதுக்கப்புறமா இது ஒரு 30 செகண்ட் மட்டும் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், 30 செகண்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே எண்ணெயில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டை நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பூண்டுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக நசுக்கி சேர்த்தோன்னா அதோடைய சுவையே தனியாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், சுவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகுத்தூளில் சேர்த்துருக்கிறதுனால காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இதில் மிளகாத்தூளை ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே அந்த எண்ணெயிலேயே இந்த காய் வதங்கணும். இப்போ இதில் ஒரு தக்காளியை நல்லா மைய அரைச்சிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா கலந்துட்டு இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அதனால் நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இது ட்ரை ஆகிறதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் மட்டும்தான் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல மிளகு முட்டை, அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முட்டையில் இந்த கிரேவி லேசாக படுறது அளவுக்கு லைட்டாக மட்டும் கலந்து விடுங்க. ரொம்ப அதிகமாக கலந்தோன்னா முட்டையில் இருக்க மஞ்சள் கரு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லேசாக இது போல் கலந்து விடுங்க. இல்லை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். கடைசியாக இதில் கொஞ்சம் போல் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் மல்லி இலை இது மட்டும் தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சுவையான முட்டை மிளகு வறுவல் சூப்பராக தயாராகிருச்சு. ஸோ நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.